சண்டே பிரியாணி இல்லாமல் எப்படி, அதனால இன்றைக்கி லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னடா வடச்சட்டியில் பண்ணிகிட்ருக்காளேன்னு பார்க்காதீங்க, இது கடாய் மஷ்ரூம் பிரியாணி. கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் போட்டு 2 பச்சை மிளகாய் 2 வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுட்டு காளானும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கணும். இதையெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஊற வச்ச 1.5 கப் பாஸ்மதி ரைஸ், அதுக்கு 3 கப் தண்ணி ஊற்றி 3/4 பதம் வந்ததுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு மூடி வச்சிடணும். 8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வெந்ததுக்கப்புறம் நம்மளோட பிரியாணி இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிரும். பிரியாணி, பாயில்டு எக்கு, ரைத்தா வச்சு சாப்பிட்டு இன்றைக்கி சூப்பராக லஞ்சை முடிச்சாச்சு. கூடவே இன்றைக்கி சியா சீட், பாதாம் பிசின்லாம் போட்டு ரோஸ் மில்க்கும் ரெடி பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன்.